ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கீரை கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு உங்களுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்னையில் தாங்க இருக்கேன். சென்னையில், அதாவது மூலக்கடைக்கு பக்கத்தில் உள்ள கண்ணதாசன் நகரில் தான் இருக்கேன். அங்கே வந்து உள்ளே வந்து திருத்தங்கல் நாடார் காலேஜ் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் தான் நம்ம வீடு இருக்குது. நான் இப்போ வந்து சமையலில் வந்து சைவம், அசைவம், ஸ்வீட் வகைகள், பலகாரங்கள் எல்லாமே நல்லா செய்வேங்க. அதே போல் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இதுகளும் நல்லா செய்வேன். உங்களுக்கு யாருக்காவது சமையல் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டால் எனக்கு உடனே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிவிட்டு உங்களோட நம்பர் கொடுங்க. நான் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது கண்ணதாசன் நகரும் மூலக்கடை அது வரைக்கும் நான் வந்து செய்கிறதுக்கு ரெடி. அந்த சுற்றி உள்ள ஏரியாவில் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சமையல் வேலைக்கு ஆள் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிவிட்டு உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உடனே கால் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரை தாங்க கூட்டு வைக்க போகிறேன். அதாவது இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி. இது வந்து இலையாக தான் எடுத்துடணும். காம்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். காம்பு சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் இலையாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கிறணும். மேலே கொழுந்தா இருந்தால் அப்படியே கிள்ளி போட்டுக்கிறலாம். இதில் மண் இருக்கும். இப்போ நான் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க. இது கழுவிட்டு வந்து இது ரொம்ப பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஒன்றும் பாதியமாக நறுக்கிக்கிட்டோம்னாலே போதுங்க. இது ரெண்டாக கிள்ளி போட்ட மாதிரி நறுக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கிடலாம். இப்போ நறுக்கிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே கொடுக்கலங்க. சும்மா தான் நான் கூட்டு வைக்க போகிறேன். நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பூராமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 8 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இப்படி தட்டிக்கிறலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சிறுபருப்பு வந்து ஒரு 100 கிராம் சிறுபருப்பு எடுத்து கழுவிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஊறணும்லாம் அவசியம் இல்லைங்க. உடனே போட்டால் கூட வெந்துடும் இது சிறுபருப்பு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம். இப்போ சிறுபருப்பு போட்டு இந்த கூட்டு வைக்கிறனால சாதத்துக்கு அப்படியே போட்டு கூட சாப்பிட்லாங்க. இல்லை எல்லா சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிறுபருப்பு போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வரவு இப்போ வந்து பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கிறலாம். ஒரு கொதி வந்ததுமே இதை சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே லைட்டாக கொதி வரட்டும். நம்ம கீரையுமே சேர்த்துக்கிறலாம். இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த கூட்டு. அதே போல் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம அடிக்கடி செய்கிறது நல்லதுங்க. இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொதி வரையிலே நம்மளுக்கு பருப்பு அரை வேக்காடாக வெந்துருச்சுங்க. இப்போ இது மேலேயே அப்படியே அள்ளி வச்சிடலாம் பொன்னாங்கண்ணி கீரையை. இதை அள்ளி வச்சு கிண்டலாம் வேண்டாங்க. அப்படியே விட்ருவோம். அப்படியே நம்மளுக்கு வந்து கீரையும் வேகும். அடியில் வந்து பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். தனியாக பருப்பு வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது கூடவே போட்டு வச்சிட்டோம்னா இது நல்லா 2மே வெந்துருங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். இப்படியே வச்சு லைட்டாக மூடி வச்சிடலாங்க. லைட்டாக கேப் விட்டு வைக்கணும். ஏன்னா பாசி பருப்பு வந்து பொங்கி ஊற்றிருங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு வைக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். கொதி வரையில் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும். நல்லா கிண்ட வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து நல்லா இது கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கிளறிக்கலாம். இது என்ன செய்கிறதுக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. கீரை வெந்துடும் நல்லா. பாருங்கள், நல்லா கீரை வந்துடுச்சு. பருப்புமே நல்லா மலர்ந்து வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் வெந்திருக்குங்க. நல்லா தண்ணி வற்றிருச்சு. நல்லா கீரையுமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. பருப்பும் அது கூடவே சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுக்கிடலாம். முன்னாடியெல்லாம் உப்பு சேர்க்க வேண்டாங்க. லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க உப்பு சேர்க்குறேன். உப்புமே ரொம்ப இழுக்காது கீரைக்கு. கம்மி பண்ணி தான் போடணும் உப்பு. பாருங்கள், நல்லா கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி போடுறேங்க. தேங்காய் பூ வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி அப்படியே கூட்டு எடுத்து நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது காரக்குழம்பு இதுகளுக்கு வந்து நம்ம செய்யல வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.